Hi everyone, welcome back to our channel. இன்னைக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக், அதுக்கப்புறம் S&P 500லாம் பாதிக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு நல்ல நியூஸ் வந்து வந்திருக்கு. நேற்று மிடில் ஈஸ்ட் டென்ஷன் காரணமா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கரெக்ஷனை பார்த்துச்சு. ஆனா இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் வந்து கொஞ்சம் ரெக்கவரி காட்டிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ டவ் ஜோன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் லைட்டா உங்களுக்கு வந்து டவ் ஜோன்ஸோட ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான் லைட்டா ரெட்ல இருக்கு. அதுவும் ரொம்ப மினிமல் பாயிண்ட் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் S&P 500 ஆகட்டும், அதுக்கப்புறம் நாஸ்டாக் ஆகட்டும், இது ரெண்டும் பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. முக்கியமா நாஸ்டாக் வந்து நல்ல ஒரு ரெக்கவரி காட்டுது. இந்த டவ் ஜோன்ஸ் அண்ட் S&P 500 இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றதை விட நாஸ்டாக்கோட ரெக்கவரி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ் வந்து நேற்று வந்து பேனிக் செல்லிங்க்கு அப்புறம் திருப்பியும் பையிங் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து இது காட்டுது. ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயிலோட சார்ட் பாத்தீங்க அப்படின்னா நேத்தி வந்து கொஞ்சம் வந்து ஹை ஆகிக்கிட்டு இருந்தது வந்து இன்னைக்கு லைட்டா கூல் டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபிளேஷன் குறையணும் அப்படின்னா, இன்ஃபிளேஷன் மேல இருக்கிற ப்ரெஷர் குறையணும் அப்படின்னா ஆயில் பிரைஸ் வந்து குறைஞ்சாதான் உங்களுக்கு வந்து இது வந்து நடக்கும். அதனால டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் அப்புறம் க்ரோத் ஸ்டாக்குக்கு வந்து இது வந்து பாசிட்டிவான சிக்னலா இருக்கு. ஆனா இன்னும் முழுசா மிடில் ஈஸ்டோட டென்ஷன் வந்து நார்மல் ஆகல. அதனால எந்த நேரத்துல ஒரு புது நியூஸ் வந்தாலும் மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட்டை வந்து அதிகமா மூவ் பண்ணக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபெட் ரிசர்வ் மீட்டிங் மினிட்ஸ் தான். ஸோ இதை பத்தி ஒரு செப்பரேட் வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கோம் இன்னைக்கு. ஸோ அதை போய் பாருங்க. அதுல என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபைனல் இதுவா அவுட்புட்டா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபெட் வந்து இன்னும் வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல தான் இருக்காங்க. இப்போ மார்க்கெட் முழுக்க டேட்டா டிபெண்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜாப் ரிப்போர்ட் வந்து வருது. இன்ஃபிளேஷன் டேட்டா, ரீட்டைல் சேல்ஸ் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா வந்ததுன்னா மார்க்கெட் நல்லா ரியாக்ட் பண்ணும். ஸோ வீக்கா வந்தா வேற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். பிளஸ் வீக்கா வருது அப்படின்னு தெரிஞ்சாலே மார்க்கெட்ல வந்து இந்த மிடில் ஈஸ்டோட டென்ஷனும் ஒரு நியூஸா வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு. அதனால ஒவ்வொரு எக்கனாமிக் டேட்டாவும் இங்க வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு மார்க்கெட்ல இப்போதைக்கு. ஸோ இன்னைக்கு வந்து முக்கியமான ஈவெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் ரிப்போர்ட் வந்து வருது. ஸோ இந்த டேட்டா வந்து எதிர்பார்த்ததை விட ஸ்ட்ராங்கா வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்கனாமி வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு மார்க்கெட் நினைக்கலாம். வீக்கா வந்துச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கும். அதனால இந்த ரிப்போர்ட் வந்து ட்ரேடர்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ண போறாங்க இன்னைக்கு. ஸோ டெக்னாலஜி செக்டர்ல என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்விடியா. ஸோ என்விடியாவை பொறுத்த வரைக்கும் நேத்தி இருந்ததுல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வந்து இந்த வாரம் வந்து நேத்தி வந்து அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கும்னு பார்த்திருந்தோம். ஸோ இது வந்து எந்த இடத்துல போய் நின்று இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம க்ளோஸ் வாட்சிங்ல போய் பார்க்கறப்ப இது வந்து லைட்டா பிரேக் அவுட் ஆன சென்டிமெண்ட்ல போய் நின்று இருக்கு. ஆனா இதை வந்து பிரேக் அவுட் அப்படின்ட்டு நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. பிகாஸ் இதோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து இமீடியட்டா உங்களுக்கு வந்து இங்க வரும். ஸோ இந்த பிரேக் அவுட்டை வந்து நம்ம வந்து ஃபுல் பிரேக் அவுட் அப்படிங்கிற கன்சிடரேஷன்ல எடுத்துக்க வேண்டாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட். ஸோ மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரியே டவுன் சைட்ல தான் ஓப்பனிங் வந்து க்ளோசிங்ல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து கேப் ஃபில்லிங் வந்து எதிர்பார்க்கலாம் நம்ம இந்த மைக்ரோசாஃப்ட்ல. நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிள். ஸோ ஆப்பிள் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி டார்கெட் ஹிட் ஆயிட்டு அது வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு மேக்சிமம் ரெசிஸ்டன்ஸா இந்த லைன் தான் இருக்க போகுது. அதாவது ரொம்ப மினிமல் தான் இருக்க போகுது. அதை தாண்டி போச்சுனாலும் 316 தான் உங்களுக்கு வந்து மேக்சிமம் ரெசிஸ்டன்ஸா இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிராட்காமை பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அது கேப் அப்ல ஓப்பன் ஆகி கிரீன்ல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு இன்னும் இதுக்கான நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 414 வந்து US டாலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கான நெக்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அமேசான். ஸோ அமேசானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கீழே தான் இருக்கு. இதுக்கு இமீடியட் சப்போர்ட் $237 அண்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து $246. மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் இமீடியட் சப்போர்ட் வந்து $580 இருக்கும் உங்களுக்கு.
அதே மாதிரி இமீடியட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு போனீங்கன்னா $619 வந்து இருக்கும். ஸோ இந்த ஏஏ ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து ரெக்கவரி மோட்ல இருக்கு. ஆனா மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ரெக்கவரி வந்து கண்டினியூ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகும். இன்னைக்கு ஒரு ஸ்டாக் வந்து வாட்ச் பண்ணலாம். என்ன ஸ்டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா லீவிஸ் டேரஸ். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து இன்னைக்கு வந்து வாட்ச் பண்ணலாம். கம்பெனி கைடன்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாலும் ப்ரீ மார்க்கெட்ல வந்து ஸ்டாக் வந்து ப்ரெஷர்ல தான் இருக்கு, கொஞ்சம் டவுன்ல தான் இருக்கு. இதனால் இதுல இருந்து ஒரு லெசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பெனி வந்து நல்ல ரிசல்ட் வந்து இது வந்து இங்க பாத்தீங்கன்னா கிரீன்ல தான் இருக்கு பாருங்க ரிசல்ட். ஸோ கம்பெனி வந்து ஒரு நல்ல ரிசல்ட் எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து ஜாஸ்தியாவே கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு வேல்யூவேஷன் அதிகமா இருந்தா மார்க்கெட் உடனே ரிவார்ட் பண்ணாது அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து மனசுல வச்சுக்கணும். ஸோ ஓவரால் மார்க்கெட் வியூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாஸ்டாக் வந்து மாடரேட்லி புல்லிஷ்ல தான் இருக்கு. நாஸ்டாக் நேற்று வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு, மாடரேட்லி புல்லிஷ் நாஸ்டாக்கு. அதுக்கப்புறம் S&P 500 பாத்தீங்க அப்படின்னா, ஸோ S&P 500 வந்து உங்களுக்கு நேத்தி நம்ம சொல்லியிருந்த லெவல்ல தான் சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பியும் மேலே போயிருக்கு. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இதை தாண்டினா உங்களுக்கு இமீடியட் சப்போர்ட்டா 7525 தான் ஆக்ட் ஆகும். அதுக்கு கீழே வரும்போது உங்களுக்கு எஸ்டர்டே லோ வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் டவ் ஜோன்ஸ். டவ் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் நேத்தி அதுவும் நம்மளோட சப்போர்ட் ஏரியா கிட்ட தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கு மேல கொண்டு போய் க்ளோசிங் எடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் இது வந்து சுத்த போகுது. நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க் வந்து இன்னும் முடிச்சிடல. மிடில் ஈஸ்ட் நியூஸ் ஆகட்டும், ஆயில் பிரைஸ்ல இருக்கிற சேஞ்சஸ், ஃபெட் அபிஷியல்ஸோட கமெண்ட், எக்கனாமிக் டேட்டா, இந்த 4 விஷயம் தான் இன்னைக்கான மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து டிசைட் பண்ண போகுது. ஸோ இன்னைக்கு டாப் 5 ஹைலைட்ஸ் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேசியிருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா, யூஎஸ் ஃபெட்டோட ரெக்கவரி பத்தி பேசியிருக்கோம், யூஎஸ் ஃபியூச்சர்ஸோட ரெக்கவரி பத்தி பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் ஆயில் பிரைஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. ஏஐ டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் வந்து திருப்பியும் ஸ்ட்ரென்த்தை வந்து காட்டுது. ஃபெடரல் மினிட்ஸ்க்கு வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் தொடருது. இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் ரிப்போர்ட் வந்து இன்னைக்கு வந்து முக்கியமான ஈவெண்டா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ப்ரீ மார்க்கெட் வந்து பாசிட்டிவா இருக்குன்னு உடனே எக்ஸைட் ஆகி ட்ரேட் எடுத்துறாதீங்க. கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் மோட்லயே இருங்க. இன்ஸ்டிடியூஷனல் பையிங் இருக்குதா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு எடுத்தா ரிஸ்க் வந்து குறையும். ஸோ இதுதான் இன்னைக்கான யூஎஸ் மார்க்கெட்டோட அப்டேட் உங்களுக்கு. இந்த மாதிரி தினமும் யூஎஸ் மார்க்கெட்டோட அப்டேட், ஏ ஸ்டாக்கோட அனாலிசிஸ், அதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட்டோட நியூஸ், ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் இதெல்லாம் தமிழ்ல தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.